பீட்ரூட்டில் பொரியல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம இந்த காய் துருவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோம். இப்போ இது பொரியல் செய்கிறதுக்கு தேவையான என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ், இவ்வளோ பெரிய பீஸ் வந்துட்டு இஞ்சி. இப்போ எதுக்கு இந்த இஞ்சி பூண்டும் போடுறோன்னா, இது கிழங்கு வகை சேர்ந்தது, மண்ணுக்கு அடியில் விளையிறது. அது வந்துட்டு கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்காக, இல்லைன்னா சில சமயம் இதெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே சரியாக மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு வகையை சாப்பிடும்போது. அப்போ இது ரெண்டும் போட்டோன்னா நல்லா ஜீரண சக்தி இருக்கும். அதுக்காக தான். இது 2 பச்சை முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பேன் வச்சுருக்கு, பீட்ரூட் பொரியல் செய்யலாம். நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போடுங்க, இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இது இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, இது போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். எல்லா பீட்ரூட்டும் போட்டாச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ காய் வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 முட்டை, இது வந்து கட் பண்ணி உடச்சி இந்த பவுலில் ஊற்றி வச்சுருக்கலாம். ரெடியாக உடச்சி இதில் ஊற்றிருக்கு. இந்த முட்டையோட ஓடெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுறாதீங்க. இது நல்லா கழுவி ஒரு தனி கேரி பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இன்னொன்று என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். செடிக்கு தேவையானது. பீட்ரூட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா, அதெல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த சென்டரில் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, உடச்சி வச்சுருக்கோம்ல, அது இதில் போட போகிறோம். பவுல் வச்சு ஆட் பண்ணுறேன். இந்த முட்டைக்கு வந்துட்டு தேவையான அளவு மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு. ஏன்னா காய்க்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இந்த முட்டைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. முட்டை வேகிற வரைக்கும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ காயோடு சேர்ந்து முட்டையும் சேர்ந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதம். அப்போது இது மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் ரைஸ் வைக்கிறோம் இல்லையா, நம்ம குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடும்போது இது மட்டும் எடுத்துகிட்டு இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் எக் ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.